ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எப்பயும் நம்ம நார்மலாக கை வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சென்டர் இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. சிசரில் இந்த மடித்து தைக்க வேண்டிய இடத்தையும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி இதை ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ண மாதிரி இந்த இடத்தையும் நம்ம சிசர்லேயோ இல்லை பேனாலேயோ மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஷோல்டரோட சென்டர் மார்க் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து 1 இன்ச் வைக்கலாம். கீழேருந்து எடுத்தால் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. வி மாதிரி வர்ற ஷேப் வந்து சின்னதாக போதும் அப்படின்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணால் போதும். இந்த அகலம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 அல்லது 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் பண்ண வேண்டிய புள்ளி எதுன்னா இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த 3 புள்ளியிலையும் நம்ம இந்த வளைவை வரையணும். அப்படியே இந்த கோட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இந்த பேப்பர் பட்டன் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இந்த இடத்துல வந்து வளைவாக வரைஞ்சிக்கணும், தனியாக அப்படி வந்து நிற்கக்கூடாது. இந்த இடம் இந்த பேப்பர் பட்டனை வச்சு எப்படி துணியில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கையோட சென்டர் இந்த பக்கம் வந்து மடிப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து இதை துணியை ரெட்டையாக மடித்து போட்டிருக்கேன், அதையும் இன்னொரு மடி மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டோம்னா இப்போ வந்து மொத்தம் நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். துணியில் வந்து முன்பக்கம் பின்பக்கம் டிசைன் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் இப்படி ஒரு பேப்பர் பட்டன் எடுக்கணும், இப்படி ஒரு பேப்பர் பட்டன் எடுக்கணும், இந்த பக்கம் ஒரு பேப்பர் பட்டன் எடுக்கணும், இப்படி திருப்பி வச்சு ஒரு பேப்பர் பட்டன் எடுக்கணும். முன்னாடியும் பின்னாடியும் ஒரே துணியாக இருக்கிறதுனால ஒரே கட்டிங்கில் வந்து 4 பீஸையும் கட் பண்ணிக்கலாம். கையோட சென்டரையும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே பேப்பர் பட்டனை எடுத்துட்டு கையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கை ரெண்டும் தச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து முன்னாம் ஹோல் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 4 பீஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கை வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு பீஸும் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மார்க்கும் இப்படி ஒன்றா வைக்கணும். இப்போ ஒரு கை இப்படி தைக்கிறோம் அப்படின்னா இன்னொரு கை வந்து ஆப்போசிட்டாக அப்படி கையை வச்சுக்கோங்க. இது முன்பக்கம் அப்படிங்கிறத இப்படி எழுதி கூட வச்சுக்கோங்க. முன்பக்கம் இது பின்னாடி, இது பின்பக்கம், இது முன்பக்கம், இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கிறோம். இந்த துணியை வச்சு நம்ம ப்ளவுஸ் கிளாத்லேயும் கட் பண்ணிவிட்டு எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கட் பண்ணும்போது துணி வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். ஒரு மீட்ரு வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து 1.10, 1.25 இப்படி வாங்கிக்கணும். 80 பாயிண்ட் வாங்குறவங்க 1 மீட்ரு துணி வாங்கிக்கணும். இல்லை துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா எங்கெங்கே வந்து முன் துண்டு பின் துண்டு பட்டியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இடம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த பீஸை வச்சு பார்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். அடுத்தது பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸில் வந்து ஷோல்டரில் கையை ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கை வந்து லைனிங்லேயும் ப்ளவுஸ் கிளாத்லேயும் நேராக வர மாதிரி வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம தலைகீழாக தைச்சிருவோம். இப்போ 2 கையிலையும் 2 மார்க்கும் நேராக வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கூட குறைச்சிருந்தா கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். லைனிங் ஜாயின் பண்ணுற மாதிரி எல்லா பக்கத்தையும் ஜாயின் பண்ணக்கூடாது. கையோட அடிப்பகுதியில் மட்டும் இப்போ நான் தையல் போடுற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும்.
இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே அந்த கையை வந்து திருப்பக்கூடாது. திருப்பினோன்னா சுருக்கமாக இருக்கும். ப்ளவுஸ்க்கு கழுத்து கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது லைட்டாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். அங்கே தையலை கட் பண்ணிடாமல் கட் பண்ணிக்கணும். ஒரு துணி மேலே கீழே வராமல் சமமாக திருப்பிட்டு அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. எப்பயும் நம்ம கை ஜாயின் பண்ணுவோம்ல, அது மாதிரி கையை வந்து மீதி லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் அப்படியே ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தாக கட் பண்ணிடணும். இப்போ இந்த கை தைக்கிறது வந்து லெஃப்ட் சைடு கை தைக்க போகிறோம். லேஸ் வந்து முன்னாடி வர்ற மாதிரி தைக்க போகிறோம். இந்த 2 மார்க்கையும் இப்படி ஒன்றா வச்சு தேவைப்படுச்சுன்னா ஒரு குண்டூசியில் கூட பின் பண்ணிக்கலாம். எந்த துணி வெளியில் தெரியுதோ அதுக்கு மட்டும் ஃபுல்லாக லேஸ் வைக்கணும். அடியில் வர துணிக்கு வந்து இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா லேஸ் வச்சா போதும். இதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இது வந்து வெளியில் தெரியாது. இந்த இடம் இங்கே இருந்தால் பிரிஞ்சிட்டு வரும். அப்படிங்கிறதுனால 1 இன்ச் விட்டு இங்கேருந்து லேஸ் வச்சு தைக்கணும். லேஸ் வந்து என்ன கலருங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நூலை மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் 1 இன்ச் விட்டு, அந்த இடத்துலேருந்து இந்த லேஸை வச்சு தைக்கிறேன். இந்த பக்க துணிக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த லேஸ் வைக்கணும். இந்த 2 மார்க்கும் இப்படி ஒன்றா வர மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. இப்படியே வச்சு இந்த இடத்த அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 பீஸும் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி தையல் போடக்கூடாது. இந்த லேஸை ஒட்டியே இன்னொரு தையல் போட்டுடணும். அப்படி லேஸ் வச்சு தைக்கலனாலும் 2ஐயும் சேர்த்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுடணும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் தைக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.